வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரஞ்சன்கோன் மகா கணபதி ஆலயம். இவ்வாலயம் புனே மாநிலம் ரஞ்சன்கோன் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் நுழைவாயில் மிக பிரம்மாண்டமானதாகவும் காட்சி தருகின்றது. அதில் இருபுறமும் 2 யானைகளின் திருவுருவச் சிலைகள் தங்க ஆபரணங்களை பூண்டு துதிக்கையை தூக்கிய வண்ணம் எழில் கொஞ்சம் அழகுடன் காட்சி தருகின்றது. மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற அஷ்டவிநாயகர் யாத்திரை தலங்களில் 8வது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதுகின்றனர். இவ்வாலயம் கிபி 9 10ஆம் நூற்றாண்டில் சேர்ந்ததாக கருதப்படுகின்றன. மாதவராவ் பேஷ்வா இவ்வாலயத்தின் கர்ப்ப கிரகத்தையும் கல் கருவறையும் கட்டியதாக வரலாறு கூறுகின்றது. இவ்வாலயத்தில் உள்ள அரசமரத்தின் அருகில் திகம்பர ஸ்ரீ பாதவல்லப திகம்பர என்கின்ற ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சன்னதி காணப்படுகின்றது. கோவிலின் வடிவமைப்பு மிகவும் தனித்துவமானது. சூரியனின் கதிர்கள் தட்சிணாயனம் மற்றும் உத்தராயணம் காலங்களில் நேரடியாக விநாயகரின் திருவுருவச் சிலை மீது படுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கணபதி மகா கணபதி என்று அழைக்கப்படுகின்றார். இவ்விநாயகரின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்படுகின்றது. விநாயகர் 10 தும்பிக்கைகளுடன் 20 கைகளுடன் தசபுஜ மகா கணபதியாக தாமரை மலர் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். திரிபுராசுரன் என்ற அரக்கனை வெல்ல சிவபெருமான் விநாயகரை இந்த வடிவத்தை எடுக்கும்படி கூறியதாக புராணங்கள் கூறுகின்றன. விநாயகர் சதுர்த்தி பத்ரவத அதாவது புரட்டாசி மாத சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து 5 நாட்கள் மற்றும் மாசி மாத விழாக்கள் சிறப்பாக நடைபெறும். ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமோ நமஹ. சங்கடஹர சதுர்த்தி கார்த்திகையில் வரும் திரிபுர சூரசம்ஹாரம் இங்கு மிக விமர்சையாக நடைபெறுகின்றது. நவ திருப்பதி, நவ கைலாயம், நவகிரகங்கள் ஸ்தலம் போன்று அஷ்டவிநாயகர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இது 8வது ஸ்தலமாகும். அஷ்டவிநாயகர் திருநாமங்கள்: மோரேஸ்வரர், சித்தி விநாயகர், பல்லாலேஸ்வரர், வரத விநாயகர், சிந்தாமணி விநாயகர், கிரிஜாத்மஜர், விக்னேஸ்வரர், மகா கணபதி ஆகிய அஷ்ட விநாயகரும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்தில் காணப்படுவார்கள். இங்குள்ள மகா கணபதி இடந்தொழில் விநாயகராக காட்சியளிக்கின்றார். சிவபெருமானின் சன்னதி ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. அவர் எதிரே நந்தி பகவான் காட்சி தருகின்றார். இங்குள்ள ஆலயத்தில் பாதாளத்தில் சிவபெருமானின் சிலை காணப்படுகின்றது. இச்சன்னதிக்கு நாம் கீழ் நோக்கி செல்ல வேண்டும். இந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது.
இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் ரஞ்சன்கோன் மகா கணபதியின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.